விஜய் பதவியேற்பு ஸ்டாலினை திடீரென்று சந்தித்தார் நடிகர் ரஜினி. ஆறுதல் கூறவா? தமிழர் பகுதியில் 11 வயது சிறுமிக்கு தாய் நிகழ்த்திய கொடூரம். இரவோடு இரவாக போலீசார் அதிரடி. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு வித்தியா வழக்கு மரண தண்டனையை உறுதிப்படுத்திய உயர் நீதிமன்றம். நீராடிக் கொண்டிருந்த சிறுவன் துஷ்பிரயோகம், 2 மாணவர்கள் கைது. யாழில் இளைஞனை பலியெடுத்தது சொகுசு பேருந்து. புங்குடுதீவு இளைஞன் ஸ்தலத்திலேயே பலி. தாயையும் மகனையும் பலியெடுத்தது கோர விபத்து. தீவிரமாகும் விசாரணைகள். தாயின் கள்ள காதலனால் மகள் துஷ்பிரயோகம், சந்தேக நபர் தலைமறைவு. முல்லைத்தீவு மாணவிக்கு வீதியில் நடந்த சம்பவத்தால் அதிர்ச்சி. தமிழர் பகுதி ஒன்றில் 29 வயது காதலனால் 15 வயது சிறுமிக்கு நடத்தப்பட்ட கொடூரம். கிரைண்டர் இயந்திரத்தால் கழுத்து அறுபட்டு பலியான குடும்பஸ்தர். ஈழத்தமிழர்களின் அரசியல் அபிலாசை விஜய்க்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடிதம். தொடர்பென விரிவான செய்திகள். நடிகர் விஜய் தமிழகத்தில் முதல்வராக பொறுப்பேற்க உள்ள நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் திமுகவின் தலைவர் மற்றும் முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலினை அவரின் இல்லத்தில் சந்தித்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கவிருக்கிறது. ஆட்சி அமைக்க 11 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை என்கின்ற நிலை காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவளிக்க முன்வந்துள்ளது. இதனால் விஜய்க்கு மேலும் 5 எம்எல்ஏக்கள் கிடைத்துள்ளனர். இன்னும் 6 எம்எல்ஏக்கள் ஆதரவு தமிழக வெற்றி கழகத்துக்கு தேவை என்கின்ற நிலையில் விசிகே, கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளின் ஆதரவு கேட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். இன்று மாலை விஜய் ஆளுநரை சந்தித்து எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதங்களை கொடுத்து ஆட்சி அமைக்க அழைக்குமாறு கேட்கவிருக்கிறார். இந்நிலையில் ஸ்டாலினை நேரில் சந்தித்த ரஜினிகாந்த் வெற்றி பெறும் நேரத்தில் மட்டுமல்ல, இக்கட்டான சூழ்நிலையிலும் உங்களுடன் இருப்பேன் என்று தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மட்டக்களப்பு செங்கலடி பிரதேசத்தில் 11 வயது சிறுமிக்கு இரும்பு கரண்டியால் சூடு வைத்து சித்திரவதை செய்த சிறுமியின் தாயை நேற்றைய தினம் இரவு கைது செய்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட சிறுமியை வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாகவும் ஏராவூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஏராவூர் போலீஸ் பிரிவின் கீழுள்ள செங்கலடி கணேசபுரம் பகுதியில் உள்ள வீடொன்றில் சம்பவ தினமான நேற்று இரவு போலீஸ் அவசர சேவை இலக்கத்துக்கு கிடைத்த தொலைபேசி அழைப்பை அடுத்து போலீசார் குறித்த வீட்டை முற்றுகையிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது அங்கு 11 வயது சிறுமி மீது தாயார் இரும்பு கரண்டியை நெருப்பில் சூடாக்கி அதை சிறுமியின் கையில் வைத்து சித்திரவதை செய்துள்ளமை தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய புங்குடுதீவு பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்தியாவை கடந்த 2015ஆம் ஆண்டு கடத்திச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமைக்குட்படுத்தி கொலை செய்தமை தொடர்பான வழக்கில் சுவிஸ்குமார் உள்ளிட்ட 4 குற்றவாளிகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனையை உயர் நீதிமன்றம் இன்று உறுதிப்படுத்தியுள்ளது. தங்களை வழக்கிலிருந்து விடுவிக்குமாறு குற்றவாளிகள் தாக்கல் செய்த மேன்முறையீடுகளை விசாரித்த பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மசூரசேன தலைமையிலான 5 அடங்கிய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் இந்த தீர்ப்பை வழங்கியது. எவ்வாறாயினும் மேலும் 2 குற்றவாளிகள் தண்டனையை ரத்து செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவு அறிவிக்கப்பட்ட போது மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகளில் 3 சூம் தொழில்நுட்பம் ஊடாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. குளத்தில் நீராடிக் கொண்டிருந்த 12 வயது சிறுவனுடைய மலக்குடலில் பாசி மற்றும் தாமரை தண்டை பலவந்தமாக நுழைத்த 2 மாணவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் நவகத் தேகம பலகத விவ பகுதியைச் சேர்ந்த 13 வயதுடைய ஒரு மாணவனும் மகபெத்தாவு பகுதியைச் சேர்ந்த 14 வயது மாணவனுமே ஆவர். சிறுவன் குளத்தில் நீராடிக் கொண்டிருந்த போது அந்த வழியாக சென்ற 2 சந்தேக நபர்களும் சிறுவனை அணுகினர். சிறுவனை நிர்வாணப்படுத்தி குளத்தில் இருந்து பாசி மற்றும் தாமரை தண்டினை சிறுவனின் மலக்குடலில் பலவந்தமாக நுழைத்துள்ளமை போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தற்பொழுது கைது செய்யப்பட்ட மாணவர்களிடம் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு வானர் பாலத்துக்கு அருகாமையில் இன்றைய தினம் இடம்பெற்ற கோர விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். புங்குடுதீவு வானர் பாலம் போதி மடத்துவடி கடற்கரை முகாமுக்கு அருகாமையில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றது. புங்குடுதீவில் இருந்து மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்ட இளைஞர் மீது எதிர் திசையில் இருந்து வந்த சொகுசு பேருந்து பலமாக மோதியுள்ளது. குறித்த பேருந்து மிக அதிவேகமாக பயணித்தமைக்கே இந்த உயிரிழப்புக்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்த இளைஞர் துரதிர்ஷ்டவசமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்து நடந்த இடத்துக்கு விரைந்த போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் பேருந்து ஓட்டுநரிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரத்தினபுரி பெல்மதுல்ல வீதியில் பாரவூர்தியொன்றும் முச்சக்கர வண்டியை மோதிக்கொண்டதில் தாயும் மகனும் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்கள் காலியல பகுதியைச் சேர்ந்த 49 மற்றும் 28 வயதுடைய தாய் மகன் என்று தெரிய வந்துள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த முச்சக்கர வண்டியின் ஓட்டுநர் தற்பொழுது இரத்தினபுரி போதனா மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தாயின் கள்ளக்காதலன் மகளை துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பாக குறிப்பாக அதை மறைத்தமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தமை குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்ட தாய் ஒருவர் எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியறை வைக்கப்பட்டுள்ளார். அனுராதபுரம் பதவியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தாயின் கள்ளக்காதலால் குறித்த சிறுமி துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டுள்ளார். பதவிய பகுதி குடும்ப சுகாதார உத்தியோகத்தர்கள் போலீசாருக்கு அறிவித்துள்ளதோடு பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதில் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. 3 பிள்ளையின் தந்தையான ஒருவரை இந்த குற்றத்தை புரிந்துள்ளார். அவர் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயுடன் கள்ளத் தொடர்பு வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சம்பவ தொடர்பில் உறவினர்களும் கிராம மக்களும் போலீசாருக்கு தகவல் வழங்கினர். சந்தேக நபர் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்பதோடு அவர் அந்த பகுதியை விட்டு தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை இது தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் பல கோணங்களில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. தனது மகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை மறைத்து அதற்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் குறித்த தாயை பதவியா போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற அதிர்ச்சி சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 3:30 மணிகளவில் வற்றாப்பளையில் மேலதிக வகுப்பை முடித்துவிட்டு தன்னுடைய துவிச்சக்கர வண்டியில் வீடு திரும்பிக் கொடுத்த உயர்தர வகுப்பு மாணவி ஒருவரே இந்த சம்பவத்துக்கு முகம் கொடுத்துள்ளதாக தெரிய வருகிறது. இலக்கத்தகடு இல்லாத ஒரு விலையுந்த மோட்டார் சைக்கிளை பின்தொடர்ந்து வந்த 2 இளைஞர்கள் கண்ணிமைக்கும் நொடியில் மாணவியின் கழுத்திருந்த சுமார் 3/4 பவுன் தங்கச்சங்கிலியை அறுத்துக் கொண்டு சென்றுள்ளனர். கடந்த வாரம் இதே பகுதியில் கடைக்கு சென்ற பெண்ணொருவரிடம் 1 பவுன் சங்கிலி பறிக்கப்பட்டது. இந்நிலையில் தொடர்ச்சியாக அரங்கேறும் இத்தகைய கொள்ளை சம்பவங்களால் முள்ளியவளை மக்கள் அச்சத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 15 வயது சிறுமி ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்த 29 வயது இளைஞர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். குறித்த சிறுமியை 29 வயது நபர் ஒருவர் காதலிப்பதாக கூறி வரவழைத்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியுள்ளார். இதையடுத்து பாதிக்கப்பட்டுள்ள சிறுமி தனக்கு நேர்ந்த விபரீதத்தை பெற்றோரிடம் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து பெற்றோர்கள் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர். இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. பாதிக்கப்பட்ட சிறுமி சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பான விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கட்டுக்கஸ்தோட்ட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாவில்மட பகுதியில் தனது வீட்டின் பாதுகாப்பு வேலையை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த நபர் ஒருவர் கிரைண்டர் இயந்திரத்தால் கழுத்து அறுபட்டு உயிரிழந்துள்ளார். நேற்று காலை இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் மாவில்மட பகுதியைச் சேர்ந்த 66 வயதுடையவர் என்று போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் தன்னுடைய வீட்டின் முன் பாதுகாப்பு வேலியை பழுது பார்ப்பதற்காக பயன்படுத்திய கிரைண்டரில் கழுத்து அறுபட்ட நிலையில் சம்பவ இடத்திலேயே பலியாகி கிடந்தமை இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணை மூலம் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் கட்டுக்கஸ்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கட்டுக்கஸ்தோட்டை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டமன்ற தேர்தலின் போது விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றியீட்டியுள்ள நிலையில் ஈழத் தமிழ் மக்களின் சார்பாக தமிழ் தேசிய பேரவையின் வாழ்த்துச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழகத்தின் அரசியல் வரலாற்றில் புதிய சாதனையை படைத்து மக்களின் பேராதரவுடன் முதலமைச்சர் என்ற உயரிய பொறுப்பை ஏற்க உள்ள உங்களுக்கு ஈழத்தமிழர் சார்பில் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று பேரவை அறிவித்துள்ளது. தமிழ் தேசிய பேரவையை வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையில் கடந்த காலங்களில் தமிழ்நாட்டு மக்களும் தலைவர்களும் ஈழத் தமிழர்களின் உரிமை போராட்டத்துக்கு பெரும் அரணாக திகழ்ந்தனர். அத்துடன் ஈழ விடுதலை போராட்டத்தை தலைமையேற்ற தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் மீதும் எமது மக்கள் அவர்கள் கொண்டிருந்த அளவற்ற அன்பும் வழங்கிய பேராதரவும் எமது வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடியவை. அன்று எமது மக்களின் துயர் துடைக்க எவ்வாறெல்லாம் தமிழ்நாடு துணை நின்றதோ அதே போன்றதொரு உறுதியான ஆதரவை உங்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இலங்கை தீவில் ஈழத்தமிழர்கள் நீண்ட காலமாக தங்களின் தமிழ் தேச அங்கீகாரத்துக்காகவும் பாதுகாப்புக்காகவும் போராடி வருகின்றனர். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை பேரவலத்துக்கு பின்னரும் எமது மக்களின் அரசியல் அபிலாசைகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. தமிழ்நாட்டில் ஏற்பட்ட இந்த அரசியல் மாற்றம் எமது அரசியல் உரிமை போராட்டத்துக்கு ஒரு புதிய வலுவை தர வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் அந்த கடிதத்தில் தெரிவிக்கையில் ஈழத்தமிழர்களின் அரசியல் தீர்வு விவகாரத்தில் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் என்றும் சர்வதேச அரங்கிலும் இந்திய மத்திய அரசாங்கத்திடம் எமது நீதிக்கான குரலாக நீங்கள் ஒலிக்க வேண்டும் என்றும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொப்புள் கொடி உறவுகள் என்ற உணர்வுடன் எமது தாயகத்தின் விடியலுக்காக உங்களுடைய கரங்கள் எப்போதும் நீளும் என்கின்ற பெரும் எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. தங்களின் பணி சிறக்க எமது வாழ்த்துக்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.